ஒன்றரை கதறி எப்படி நிக்கன்னு சொல்லி இது என்ன மச்சிக்க முட்டியோ இல்ல ஈக்கு வள்ளியோ சங்கு வள்ளியோ? இது வெள்ள ஈக்கு வள்ளியோ சங்கு வள்ளியோ? ஈக்கு வெள்ள சங்கு வெள்ள டண்டினா பச்சிக்கலோ டண்டம் பச்சிக்க பாருங்க. இதுக்கு வந்து டண்டினா கதறின்னு நிக்குது. இது வந்து என்ன எத்தனை நாள வந்து இதுக்கு பிஞ்சு பிடிக்கும்? இப்ப அதான் பூ பருவம் எத்தனை நாள பிஞ்சு பிடிக்கும்? இது பிடிக்க போகணும் இறக்கத்தான். என்னதுக்காண்டி இந்த வருஷம் எல்லாரும் வந்து கத்தரி வைக்க பிந்தினார்? பயிர்களும் ஒரு மருந்து அடிக்கிறா கிடக்குது, ஒன்றும் திறந்ததும் இல்லை. மருந்துல புளியோ எண்ணில புளியோ ஒன்றுமே தெரிஞ்செல்லாம் கிடக்கு. இதே இப்படி நீத்து கொடி இப்படி நிக்குது, என்ன பிரச்சனை? இப்படி இல்லையே எல்லாம் ஒரு மாதிரி கிடக்கு. யாருக்கு தெரியும்? எல்லாம் 2-3 நாளைக்கு ஒருக்கா வாரது இன்றைக்கு தவிர இப்படி கிடக்கு. ராத்திரி பார்த்தோன்னா ஒரு மாதிரி கிடக்கு. இதே ஹைபிரிட் நீத்து. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து அமுதண்ணேன்ற நீத்துக்கொடி தோட்டத்துக்கும் அதே சமயம் அப்புத்துறை எண்ணென்ற கத்திரி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வாங்க தொடர்ந்து காணொளிக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து நிற்கிற வந்து அமுதண்ணேன்ற நீத்துக்கொடி தோட்டத்தில் நிற்கிறோம். அதே சமயம் எங்களை வந்து பூசணியும் வச்சிருக்காரு பாருங்கோ. வணக்கம் அமுதண்ணே. என்ன அவன் சோகமா நிக்கிறீர்கள் இன்றைக்கு வளமையா விட? என்ன ஒரு பூச்சி புழுக்கள் தோட்ட செய்யல மண்ணெண்ணெயில எல்லாம் மண்ணெண்ணெயில ஒரே ஏதோ பயிர்களும் ஒரே மருந்து அடிக்கிறா கிடக்குது, ஒன்றும் திறந்ததும் இல்லை. மருந்துல புளியோ எண்ணில புளியோ ஒன்றுமே தெரிஞ்செல்லாம் கிடக்கு. இதே இப்படி நீத்து கொடி இப்படி நிக்குது, என்ன பிரச்சனை? இப்படி இல்லையே எல்லாம் ஒரு மாதிரி கிடக்கு. யாருக்கு தெரியும்? எல்லாம் 2-3 நாளைக்கு ஒருக்கா வாரது இன்றைக்கு தவிர இப்படி கிடக்கு. ராத்திரி பார்த்தோன்னா ஒரு மாதிரி கிடக்கு. இதே ஹைபிரிட் நீத்து கொடியா இல்ல நார்மலோ? ஹைபிரிட் என்ன இனம் இது? என்ன ஒன்று நல்ல இனம் ஒன்று தந்தாங்க. இலைக்கு ஒரு காய் காய்க்கிறோன்னு தந்தாங்க. இந்த வரையும் தான் புதுச்சு பார்ப்போம், இனத்தை பற்றி தெரியாது. இலைக்கு ஒரு காய் காய்க்குமோ? ஆமா, அப்படியும் புது இனம் இருக்கு. சொல்லி தந்தாங்க பார்ப்போம் இந்த வரையும் காய். ஆனா வச்சோடனே எப்படி நீ வளமையா நீங்க வைக்கிற நீத்து கொடிக்கு இப்படி வாரதோ? ஒரு அளவிலான் வந்து இந்த கொடி படக்கடையிலேயே வந்துட்டு கொடி படக்கடையிலே வந்துட்டு இந்த இதுக்கு வேற ஓட்டையெல்லாம் கிடக்கு. நான் புழுவெல்லாம் நிக்குதோ? புழு இதுதான் மஞ்சளுக்கு அடிக்கணும். என்ன மருந்து என்ன மஞ்சளா கிடாக்கு இல்லையா? பாருங்க மக்களே, இல வந்து மஞ்சளா கிடாக்குது. உங்களை யாருக்காவது இந்த இல மஞ்சளுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, இவர் வந்து சரியான கவலையில இருக்காரு. என்ன சொன்னா முழு நீத்துக்கொடியும் வந்து அப்படித்தான் இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இல வந்து இப்படி மஞ்சள் அடிச்சு போய் கிடாக்குது. இப்படி மஞ்சள் அடிச்சா என்ன கொடி வந்து படறதன்மை குறைஞ்சிருமோ? இல்ல சத்து பூச்சிய புழுவே சத்த குடிக்க கூட சத்த குறைஞ்சிருமோ? பாருங்க, இது வந்து சத்த குறைஞ்சிரும் அந்த மாதிரி சொல்லினோம். பாத்தீங்கன்னா தெரியும். இல்லையில பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இலைக்கு இப்படி நோய் வாரதுக்கு இதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க சொல்லுங்க. இதுக்கு வேற என்ன நோய் என்ன வளமையா வாரது? இப்படி இந்த நோய் தான் வருது கூட. இந்த நோய் தான் கூட வருது. இவ்வளவு ஆளாம் இந்த நோய்க்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கலையோ? அடிச்ச அடிச்சது எல்லாத்துக்கும் மாறுது. நான் ஆனப்பேன் ஒரு எண்ணம் அடிச்சது. ஆனப்பேன் ஆனப்பேனுக்கு மாறு ஆனப்பேன் இல்ல. நீங்க என்ன ஒரு அளவுல உங்களுக்கு பாக்க தெரியாது பூச்சி புழு ஏதாவது கண்டுபிடிக்க மாட்டீங்க? தெரியலையாப்பா. என்ன சுவத்த பேனுண்டா மிச்சம் அடிச்சு பாக்கலாம். என்ன தெரியாம எல்லாம் மருந்து மாட்டா காசு அஞ்சில வழி வேணும். சோறு அடிச்சு பாக்கலாம். எது அடிக்கிறாப்பா எல்லாத்துக்கும் 3 கடும் காசு முடியுமே. சோறாதான் அடிக்க போறோம் பாப்பா. சோறதான் அடிக்க போறீங்களா? சோறா அடிச்சு போறோம். பாருங்க, அமுதனை வந்து சிவத்த பையனுக்கு வந்து சோறு அடிக்க போறேன். இப்ப என்ன நோய்ன்னு தெரியாம இப்ப எல்லா நோய்க்கான மருந்தையும் மாறி அடிச்சு கொண்டிருக்க. இப்படி அடிக்க வந்து பயிர் வந்து பழுதடையாது. எல்லாம் குளிரான மருந்து தான் அடி போடுது. இப்ப சோறம் மற்றது செலிக்குரோன் எல்லாம் குளிரான மருந்து. விரைக்கிற மருந்து ஒன்றும் இல்ல. மற்றது அச்சா எல்லாம் தலைக்கிற மருந்து தானே. அதனால பிரச்சனை இல்லையோ? பாருங்க, எல்லாம் வந்து அமுதன் அடிக்கிற மருந்து எல்லாம் வந்து குளிரான மருந்து தானா ஃபுல்லா வந்து அடிக்கிறாராம். இப்போ மிச்சு சோறு அட்டா எல்லாம் வந்து குளிரான மருந்து தான். இப்போ வந்து இதே சமயம் இதுவள் வந்து இப்போ ஒரு விரைக்கிற மருந்துன்னு சொன்னா பிரியோசனம் இல்லையானே? பூச்சி ஒன்றையும் காணும். பூச்சி இல்லையானே? அவங்க வருது, பூசணிக்கும் வருதோ? இதாட்ட உங்களோட பூசணியா வேறு யார்ட்டையும் தோட்டத்தான்? பாருங்க, இங்க வந்து பூசணி தோட்டம் பக்கத்துல வந்து வச்சுக்கோம். இது வேட்ட இல்ல வேற ஒரு பூசணி தோட்டம் பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி இந்த பிஞ்சில தானே இந்த குழாவி ஊத்துறதுன்னா பாருங்க குழாவி வந்து பறக்குது பாத்தீங்கன்னா தெரியும்.
இப்போ இதற்கு சும்மா நாங்கள் கிட்ட வரவே குழாவியல் பறக்குது. இந்த குழாய் வந்து இப்படி வந்து பிஞ்சுகளில் தான் வந்து குத்துறது பார்த்தீங்கன்னா தெரியும். பிஞ்சில் வந்து குத்தேக்க வந்து சின்ன சின்ன ஓட்டையாக வந்து பெருசாக வரைக்கும் அதே ஓட்டை இருக்கும், அது புழு குத்தல் மாதிரி இருக்கும். இது இந்த பிஞ்சில் வந்து குழாய் ஊத்துறாக்க என்ன மருந்து அடிக்கிறது? என்ன அடிக்கிறாங்களோ நான் போய் எனக்கு வைக்க புதனி வைக்கிறே இல்லை, வைக்கிறது போனவங்க வச்சா வெயிலும் தவிர வைக்க போன வரையும் வச்சோட இந்த வரையும் வைக்கல வைக்காது போன காய்க்கையில. நீங்க என்ன இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டபடியா இவ்வளவு வந்து கொஞ்சம் பிஸியா தான் இருக்கிறீங்க. இப்ப பாருங்க, இது வந்து அமுதன் என்ற நீத்து கொடி தோட்டம் தான். பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி இப்படி வந்து எல்லா கொடியிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 100% கொடியில வந்து இப்படி வந்து இலை வந்து பழுதடைஞ்சு காணப்படுது. பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி மஞ்சள் அடிச்சு. அதே சமயம் ஓட்டையெல்லாம் வந்து இருக்குது இலையில பாருங்க. ஓட்டைன்னு சொன்னா புழுன்னு சொல்லலாம். அதே சமயம் மஞ்சளா இருக்கிறாங்க. என்ன இந்த நோய்க்கான மருந்து உங்களை யாருக்கா தெரியுமோன்னு சொல்லுங்க. தெரிஞ்சா கவுன் பாக்ஸ்ல மறக்காம கவுன் பண்ணுங்க. இது பாருங்க, இப்படி வந்து முன்னுக்கு துளிர்களை பார்க்க ஆசையாக கிடக்கு, அதே சமயம் பின்னுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி சரியான மஞ்சளா தான் கிடக்கு. இப்போ அவர் வந்து ஒரு சரியான கவலையில நிற்கிறார். இந்த தோட்டம் வந்து இப்படி ஒரு பழுதடைகிற நிலைமையில இருக்குன்னு சொல்லி சரியா கவலைப்படுறாரு. பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாவே 100% 90% கொடியே அப்படித்தான் இருக்கு எல்லா கொடியிலையும். இஞ்சால பாருங்க, இஞ்சால அப்புதுரையனை வந்து கத்திரி சாரிக்கு நிற்கிறார். வாங்க தொடர்ந்து அவரோட போய் கதைப்பா. இப்ப பாருங்க, இப்ப வந்து நான் வந்து அப்புதுரையன் கத்திரி தோட்டத்துல நிற்கிறேன். வணக்கம் அண்ணன். வணக்கம் 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 வணக்கம். இது வந்து எத்தனை நாள் கத்தரி? இப்போ ஒரு 1.5 மாதம் ஆகுது. 1.5 மாதம் ஆகுது. பாருங்க 1.5 மாத கத்தரி எப்படி நிக்கன்னு சொல்லி. இது என்ன மச்சிக்க, முட்டியோ இல்ல ஈக்கு வள்ளியோ சங்கு வள்ளியோ? இது வெள்ள ஈக்கு வள்ளியோ சங்கு வள்ளியோ? ஈக்கு வெள்ள சங்கு வெள்ள டண்டினா பச்சிக்கலோ? டண்டும் பச்சிக்க. பாருங்க, இதுக்கு வந்து டண்டினா கத்தரின்னு நிக்குது. இது வந்து என்ன எத்தனை நாள் வந்து இதுக்கு பிஞ்சு பிடிக்கும்? இப்ப அதான் பூ பருவம். எத்தனை நாள் பிஞ்சு பிடிக்கும்? இது பிடிக்க போகணும், இறக்கத்தான். என்னதுக்காண்டி இந்த வருஷம் எல்லாரும் வந்து கத்தரி வைக்க பிந்தினார்? மழை காரணம். மழைதான் காரணம். அடுத்தது கத்தரிய காய்ச்சி கொடுக்கறதுக்கு மழை விடாபடியா பெய்து கொண்டு இருக்குது. கொத்தி காய்ச்சி கொடுத்தா தான் கத்தரி வளரும். இப்ப நீங்கள் இப்ப மழை பெய்யாட்டி இறைச்சி கொண்டு கேட்க கத்தரிக்கு பிரச்சனை இல்லை. அதே சமயம் அடிக்கடி மழை தண்ணி என்ன வெள்ளம் கூட கேட்க வந்து ஈரம் கூடிச்சுதுன்னா கத்தரி வளரா, துஞ்சுவோம். துஞ்சுல வளரா, நிறாயம் கொண்டு நிற்கும். பிறகு திருப்பி சாரணும், அந்த ஈரத்துக்கு திருப்பி சாறு காய பண்ணுவோம். இப்ப இது 3வது யாரம் எல்லாம் 2வது யாரம் எல்லாம் கட்டி போடுவோம். பாத்தி அடி போடுவீங்க. இது இப்ப 3வது கிடக்கு. பாருங்கோ, மட்டில் கத்தரிக்கு வந்த சோதனை இந்த முறை பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து 3வது சாரல் தான் இது நடந்து கொண்டு இருக்கு. பாருங்க கத்தரிக்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வளமையா வந்து இப்ப வந்து இல்ல கத்தரிக்காய் ஆயிரம் இப்ப வலிக்கணும். 1வது மட்டியில் பண்டிதச்சம் கோயில் பங்குனி திங்களுக்கு 1வது திங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து கத்திரிக்காய் கொடுக்குறேன். ஆனா இந்த வருஷம் வந்து அப்படி இல்லை. பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் வந்து பிந்தி போச்சு. ஒரு ஆள் 2 பேர்ட்டு தான் கத்தரி காய்க்குதானே. நடுக பிந்தி 2 இல்ல, மழை காரணமாட்டான் கத்தரிகள் கத்தரி பழுதான. கிண்டல் சாரல் நேரத்துக்கு செய்யலாது. 15 நாளையில கிண்டல் சாரம் இல்லாது. மழை பெய்து ஒன்றுட்டா ஒன்றும் செய்யல. அப்ப விட்டுட்டு 20-25 கிண்டல் 20-25. பாருங்க, இப்ப மழை காரணமா தான் இந்த பிரச்சனையை வந்து ஏற்பட்டதாம். இது வந்து 3ஆம் தரம் வந்து சாடுறார். வளமையா வந்து இது வந்து 2 தரம் சாடுறதா. இப்ப வந்து 3ஆம் தரம் வந்து சாரி கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்கோ இப்படி வந்து சாரப்படுன்னு சொல்லி. இது வந்து உங்களுக்கு சாரி முடிக்க எவ்வளவு நாள் பிடிச்சது? எனக்கு இது 3 நாள் செல்லும். 3 நாள் செல்லும். நீங்க தனியா தான் சாடுறதோ? 1200 தனியா தான் சாடுறோம். வேற உதவியும் பிடிக்கிறேன் அது பிடிச்சா வீட்டு கொத்துவாங்க. வீட்டு கொட்டுவாங்க. சும்மா இங்க ஒருக்கா கொத்து அங்க ஒருக்கா கொத்தா இது நாங்கள் உள்ள தட்டி எடுப்போம். நீங்க தட்டி எடுப்பீங்க எல்லாம். அப்ப அதனால பிரச்சனை இல்ல. அதனால பிரச்சனை இல்லை. 2 நாள் கூடலாம். சாரல் தான் இருக்கும். நாங்கள் சார்னா எங்கள் இதுக்கு நல்ல இதா தான் இருக்கு. இப்ப வேற யாரையும் விட்டா அவங்க பேக்காட்டி போட்டு போடுவாங்க. இந்த புல்ல வட்டி இதுக்குள்ள மூடுறாங்க. இந்த புல்ல வட்டி இப்ப புல்லு கிடக்குறன்னு சும்மா மூடி போட்டு போடுவாங்க. நீங்களா புல்லு கிடக்கிறத பாருங்க. அந்த அவர் வந்து புல்லு பாயில கொஞ்சம் கிடந்தாலும் அதை உடனே சாடுறாரு. பாத்தீங்கன்னா சாரி கொத்தி விட்டா புல்லு எல்லாம் செத்து போவேன். ஆனா நீங்க திருப்பி கேட்க புல்லு வராதோ? வரும் தானே. வேற என்ன செய்யறீங்க நீங்க? அப்பேக்கு 15 நாளையாலும் புல்லு இருக்க வேண்டியது. திருப்பி செருக்கணும். கை உழவாரத்தால புடுங்க கூடிய புடுங்குறோம். ஈரங்கடம் தான் புடுங்குவியல். இல்லையான்னு சொன்னா உழவாரத்தான் செருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இதான் மந்தாபுதுரை கத்திரி தோட்டம். இப்ப உங்களோட தோட்டத்து பக்கத்துல நம்ம என்ன நீத்துக்கொடை தோட்டம் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களே? அந்த நோய் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? மழை காரணம் போய்தான் கிடக்கு. வளமையா இப்படி ஒவ்வொரு வருஷமும் இப்படி வெள்ள வாரதோ குழந்தை
வெள்ளை இது ஒரு ஐயம் வந்து திருந்திடும் இடையில திருந்தின தண்டவாட்டு திருந்தினா ஓ, இந்த வருஷம் வந்து அமுதன் ஃபுல்லாவே வந்து எல்லாம் அப்படி நிற்கிது. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? இது திடீரென தானே வந்திருக்கு முதல் இல்லையோ? முதல் இப்ப எத்தனை நாளே அளவு வந்தது இந்த இப்போ ஒரு 8-9 நாளைக்குள்ளான் அது இந்த வெள்ளை உள்ள வந்து பாருங்க. அமுதன் என்ன வந்து நீத்துக்கோடி வந்து இந்த வெள்ளை இலையில வந்து வெள்ளையா இருக்கிற இலையில பழுத்த மாதிரி இருக்கிற வந்து இப்போ 8-9 நாளைக்கு இடையில நாம் வந்து ஏற்பட்டிருக்குமா பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முதல் வந்து இவரும் டெய்லி தோட்டத்துக்கு வரபடியா அவர் வந்து சொல்றார், இதுக்கு முதல் வந்து இப்படி இல்லையா பச்சை பசைலன்னு இருந்தது. இப்போ வந்து 8-9 நாளைக்கு இடையிலான இந்த இது வந்துதான் இந்த நோய் ஏற்பட்டிருக்காம். இதுக்கு வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு இந்த நோய் என்ன நோய் என்று தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்ப வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்பேன். இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.